பிரசன்னத்தால் நிரப்புமையா, உங்க வல்லமையை ஊற்றுமையா. கைகளை தட்டி உங்க பிரசன்னத்தால் நிரப்புமையா, உங்க வல்லமையை ஊற்றுமையா. கைகளை அசைத்து ஆவியானவரே ஆவியானவரே உங்க மகிமையில் நான் மூழ்கணுமே. ஆவியானவரே ஆவியானவரே உங்க மகிமையில் நான் மூழ்கணுமே. உங்க பிரசன்னத்தால் நிரப்புமையா. கைகளை தட்டி உங்க வல்லமையை ஊற்றுமையா, உங்க பிரசன்னத்தால் நிரப்புமையா, உங்க வல்லமையை ஊற்றுமையா. கணுக்கள் அளவு போதாதையா, நீச்சல் ஆழத்தில் கொண்டு செல்லுமே. கணுக்கள் அளவு போதாதையா, நீச்சல் ஆழத்தில் கொண்டு செல்லுமே. கைகளை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே உங்க மகிமையில் நான் மூழ்கணுமே. எங்களை பார்க்குறதுல சந்தோஷமாக இருக்கிறவங்க சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஒன்றும் கிடையாது சாமி, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அப்படி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். வர்றா சரி, இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்லணும், இருந்தால் தானே. அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சு சொல்லியிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஏமாத்துறதில் நீங்கள் ஏமாந்து போய், அதனால் என்னுடைய டியூனிங் மறந்துருக்கும். அதனால தான் மீண்டுமாய் உங்களை அந்த டியூனிங்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த 10 நாள் கன்வென்ஷன் மீண்டுமாய் இந்த இடத்துல மிகவும் நேர்த்தியாக துவங்கி இருக்கிறது. முதற்கண் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே அநேக பேர் வந்திருந்து இந்த முதல் நாளில் இதை நீங்கள் சிறப்பாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை நீங்கள் இன்னும் தெய்வீகமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் அந்த கடைசி நாள் வரவங்களை விட முதல் நாள்லேருந்து வரவங்க மிகுந்த ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் வரும்போது நாளைக்கு பெரிய சாக்கு கொண்டு வாங்க, ஆண்டவர் நிறையா கொட்டினாலும் கொட்டுவார். சின்ன சின்னமாக பேக்கு பார்க்குறேன், சின்ன சின்ன பை ஒரு வேளை பத்தாமல் போகலாம். பிரதர் பாடினார்ல பாட்டில், முழங்கால் அளவு பத்தாதையா, மூழ்கும் வரைக்கும் தான் ஊற்று எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே அப்படின்னாரல. அதை மாதிரி கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், கடவுள் சோதோம் கொமோராவை காப்பாற்றுறதுக்கு 1000 பேரை தேடலை, 10 பேர் இருந்தால் போதும்னாரு. 10 பேர், 10 நல்லவங்க இந்த ஊரில் இருந்தால் போதும், அவங்கள நான் என்ன செய்வேன், அதனால் அவர்கள் பேரில் இந்த ஊரை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இங்கே அந்த 10 பேர் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த 10 பேர் இருந்தால் அவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க. நான் அந்த 10 பேரில் ஒரு ஆளுன்னு சொல்லுங்கள். எப்பாடா நிறைய பேர். வெரி குட், வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறது நல்ல விஷயம். 10 பேரில் நிறைய பேர் நம்ம இருக்கிறதுனால தான் இந்த அருங்குடை இல்லம் மிகச்சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிற. பல்வேறு விதமான போராட்டங்களை நாம் சந்தித்தாலும் தோல்வி என்பது ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையாலுமே நான் பெருமை அடைகிறேன். தந்தை அமல்ராஜ் இந்த இடத்துல வைச்சிட்டு போனதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இங்கே இருக்கிற வழிபாடுகள் எதுவும் எந்த விதத்திலும் தொய்வடையாமல் இன்னும் அதிகமாக அது பலன் கொடுக்கும்படியாக தந்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். அன்குடைய பற்றிய செய்திகள் வருகிற போதெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். கடவுள் நம்ம விதைத்ததை அவர் என்ன செய்துட்டுருக்கிறாரு, வளர்த்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிங்கிற போது மகிழ்ச்சி. அதனால் நம்ம தொடர்ந்து அதோடு நம்ம விட்டுட்டு உட்கார்ந்துடக்கூடாது இல்லையா. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு உட்கார்ந்துடக்கூடாது. அப்போ இந்த ஃபாதர் முன்னாடி சொன்னது போல் படிப்பினை கடவுள் படித்து கொடுக்குறார், டீச் பண்ணுறார், கற்பிக்கிறார். அதுதான் நம்ம அந்த பரலோகத்து மந்திரத்தில் சொல்லுவோம், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற பிள்ளை. துணிந்து சொல்வோம். துணிந்து சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க? இப்போ இந்த சண்டை இதில் போர் வீரர்கள்லாம் பாருங்களேன், அவங்க அந்த வழி நடத்துகிற ஆர்மி லீடர் என்ன சொல்வார், போருக்கு போகிறோம், வெற்றி அடைவோம்,
வெற்றி அடைவோம், வெற்றி அப்படின்வாரு. அவங்களாம் எப்படி சொல்லணும்? வெற்றி அடைவோம், வெற்றி அடைவோம், வெற்றி அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா? அப்போ அவங்களும் என்ன செய்யணும்? அதே மாதிரி வெற்றி, வெற்றிவேல், வீரவேல், இப்படி கையெல்லாம் தூக்கணும்ல. நம்ம பரலோகத்து மந்திரம் சொல்லும் பொழுது இப்படி தான் சொல்லியிருக்கு. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு, நீ ஒழுங்காக பாடம் படிச்சிருந்தீன்னா, கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று, நீங்கள் பயிற்சி பெற்ற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த ஜெபத்தை துணிவுடன் ஜெபிப்போமாக. அப்போ துணிந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எப்படி ஜெபிப்பாங்க? கை ரெண்டும் தூக்கி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் பல நேரம் பொறாமப்பட்ட ஒரு ஆள் உண்டு. நான் பல நேரம் பொறாமப்பட்ட ஒரு நபர் என்னுடைய பிரதர் இன்பநாதன். அவர் எங்கெல்லாம் பரலோகத்து வந்து சொல்ல உடனே இப்படி தூக்கிடுவார். ஒரு நாள் காரில் நாங்கள் ப்ரேயருக்கு போயிட்டுருக்கப்போ விண்ணுலகில் தான் ஆரம்பித்தோம். படார்னு தூக்கிட்டார். காரில் கை இடுக்கி முட்டுது. அப்போது அவர், நான் உண்மையாலுமே பெருமைப்படுறேன். எனக்கு கூட அந்த மாதிரி அந்த உணர்வு வரதில்லை. இப்போ தூக்குறோம், ஆனால் எல்லா இடத்துலையும் தூக்குறதில்ல. ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் தூக்குவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த இடத்துலையாவது நம்ம திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிற அந்த வாய்ப்பு, மீட்பரின் படிப்பினையில் நீ வந்து நல்லா படிச்சிருக்கிறியா? கற்பித்ததை ஒழுங்காக கற்றுக்கொண்டு இருக்கிறியா? ஆமாம். அப்போ அதை பயிற்சி பெற்றிருக்கிறியா? கடவுள் பயிற்சி கொடுத்த பயிற்சி பெற்றிருக்கிற, அப்போ நீ துணிந்து சொல் அப்படின்னா நம்ம கை உயர்ந்திருக்கணும் இல்லையா? ஆனால் நிறைய பேர் கை கீழே தான் இருக்குது. அப்போ நம்ம இன்னும் என்ன செய்யலை? ஒழுங்காக படிப்பினையை வாங்கலை, ஒழுங்காக பயிற்சி பெறலை. அதனால் இனிமேல் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நிற்கிறீங்களோ பக்கத்தில் பார்க்காதீங்க. பக்கத்தில் இருக்கிறவன் கையை தூக்குறான், காலை தூக்குறான், எதை தூக்குனாலும் பரவாயில்ல. அவங்க மனசை தூக்கணும். நம்ம ஆண்டவருக்கு மத்தியில் மனசை தூக்கணும். மனம் உயர்ந்திருந்தால் கையை தானாக உயர்ந்து இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனம் உயரணும்னா மனம் நம்மகிட்ட தான் இருக்கணும். வீட்டில் யாராவது வச்சுட்டு வந்தால் அவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். வர்றா, வீட்டில் வச்சுட்டு வந்தீங்களா? மனசு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம மனசை பத்திரமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது சரியாக இருக்குதாங்கிறதையும் பார்த்துக்கணும். அதனால தான் இன்றைக்கி இந்த 10 நாள் நான் ஏற்கனவே ஃபாதர் வந்து ரீல்ஸில் போட்டிருந்தார். இந்த தூய ஆவிக்கு விழா கொண்டாடுற ஒரு சிறப்பான இடம் நம்முடைய அருங்கொடை இல்லம். தூய ஆவி இஸ் ஈக்குவல் டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டால் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அருங்கொடை இல்லம்லாம் கிடையாது. தூய ஆவி இஸ் ஈக்குவல் டு இறைவார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இல்லை நம்ம மட்டும் இல்லை தூய ஆவிக்கு உரிமை கொண்டாட முடியாது, எல்லாரும் உரிமை கொண்டாடுவாங்க. தூய ஆவி இஸ் ஈக்குவல் டு வேர்ட் ஆஃப் காட், இறைவார்த்தை. அதனால தான் இறைவார்த்தையோடு இந்த விழாவை நம்ம கொண்டாடுறோம். அதனால் இந்த 10 நாட்களில் நம்மை மீண்டும் பரிசோதித்து பார்க்கிற ஒரு நாட்கள். நான் உண்மையாகவே இந்த ஆவியின் பலத்தால் கட்டப்பட்டு இருக்கிறேன்னா அது குறைஞ்சிரும் பிள்ளைகளை. பாருங்கள், இன்றைக்கி நம்ம நல்லா இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், நல்லா டிப்டாப்பாக நல்லா குளிச்சு முழுவி நல்லா சென்ட்டு நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அப்படியே போய் நல்லா தூங்குவீங்க. காலையில் எந்திரிச்சோடனையும் அந்த மேக்கப் அப்படியே இருக்குமா? அதான் ஒரு அம்மா ராத்திரி 12 மணிக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்துச்சான். வீட்டுக்காரர் எந்திரிச்சு பார்த்துட்டாரு, என்னடி ராத்திரி 12 மணிக்கு போட்டுட்ருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, மெண்டலாக போயிட்டியா? அடையாங்க நீங்கள் ஃபேஸ்புக்கு திறக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு. ஃபேஸ்புக்கில் என்ன வச்சுருக்குது? ஃபேஸ் தான் இது என்னது அந்த இது பாஸ்வேர்டு. அதனால் மேக்கப் கலைஞ்சோனையும் ஓப்பன் பண்ண மாட்டேங்குதான், வேறு ஆளுன்னு சொல்லிட்டு. அதனால் தெய்வ பிள்ளைகளை அந்த மாதிரி இல்லை. நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் சோர்வடைஞ்சிடும். காலையில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தா நம்ம முகமாக இருக்காது. அதை மீண்டும் என்ன செய்யணும்? நம்ம கழுவி எடுத்து நம்ம அதை நார்மலுக்கு கொண்டு வரணும். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஆன்மாவுக்கு பல பேர் அப்படியே விட்டுறோம் ஆன்மாவை. வாரத்தில் ஒரு நாள் பூசிக்கு போயிட்டு வந்தால் போதும். வாரத்தில் ஒரு நாளாவது வாங்கன்னு சொல்லி திருச்சபை கெஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். அதனால் இப்போ திருச்சபை கெஞ்சுறதுக்காக ஒரு நாள் போயிட்டு வரமா? இல்லை. நீங்கள் உங்கள் ஆன்மா உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும், பிரைஸ் தி லார்ட், கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் இந்த திருவழிபாடு நம்ம நடத்துகிற திருப்பலி அப்படிங்கிற பந்தி. பழைய ஏற்பாட்டில் ஆதி திருச்சபையில் இது பழைய ஏற்பாட்டுக்கு அப்புறம் இயேசுவுக்கு பிறகு ஆதி திருச்சபையில் திருத்தூதர்கள்
இந்த பந்தியை எத்தனை நாளைக்கு ஒரு முறை செஞ்சாங்க? தினந்தோறும் அவர்கள் பந்தியில் அமர்ந்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தினந்தோறும் அவர்கள் இந்த பந்தியில் அமர்ந்த பொழுது தான் அவங்களுக்குள்ள சண்டைகள், பிணக்குகள் வரதை பார்க்குறாங்க. ஏழைப்பாளைங்க வரும்போது லேட்டாக வராங்க, அவங்களுக்கு சாப்பாடு பத்த மாட்டேங்குது, முன்னாடி வந்து வரவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க? 70 பேரை நியமித்து எங்களுக்கு வந்து இந்த சோறு போட்டுக்கிட்டு இருக்கலாம் வேலை கிடையாதுப்பா, நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் இருக்கிறோம், அதனால் இந்த பணியை நடத்துறதுக்கு நீங்கள் முன்னாடி இருந்து செய்யுங்கன்னு சொல்லி 70 பேரை ஆவிக்குரிய பிள்ளைகளை நியமித்தார்கள். ஆவிக்குரிய அபிஷேகத்தின் நிறைந்த பிள்ளைகளை நியமித்து, எதுக்கு? சாப்பாடு போடுறது தானே, எவனாவது வாங்க 10 பேருன்னு சொல்லி கூப்பிடல. அது உணவு கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய திருவிருந்தை கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு நாளும் தயார் செய்கிற அற்புதமான பணி. அந்த வார்த்தையை திருத்தூதர் பணியில் நீங்கள் பார்க்குற எல்லா பைபிள்லையும் இருக்கும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய பைபிளில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பைபிளில் எடுத்தினாலும் இந்த வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரே திருச்சபை நம்ம கத்தோலிக்க திருச்சபை. கரம் தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. மற்ற திருச்சபையில் வழிபாடு நடத்துகிறாங்க, டெய்லி நடத்துகிறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் ஒரு சில சபைகளில், கத்தோலிக்கர் அல்லாத சபைகளில் நடக்கலாம். ஆனால் எல்லா சபைகளும் வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் தான் இந்த உணவு, அதாவது நற்கருணை, ரசம், அதெல்லாம் வந்து பகிரப்படுது. ஆனால் நம்மளுடைய திருச்சபையில் தான் மிகவும் அற்புதமாக இந்த வார்த்தை இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா தூய ஆவியால் வழிநடத்தப்படுகிற ஒரு அபிஷேக திருச்சபை உங்களை தூய ஆவியில் வழிநடத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் கத்தோலிக்க திருச்சபை. அதனால தான் இன்றைக்கி பிசாசு எதை சுற்றி வரான்னா இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபையை சுற்றி வரான். இதில் நீங்கள் ஏமாந்து போனீங்கன்னா ஏமாந்து போயிடலாம். ஒன்று வெளியில் போயிடுவாங்க, இன்னொன்று உள்ளேயே உட்காந்து மண்ணாக போவாங்க. உள்ளே உட்காந்துருப்பாங்க, ஆனால் உள்ளேயே உட்காந்துக்கிட்டு எப்படி தான் இருப்பாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சில பேர் குளிக்காமல் கொள்ளாமல் அப்படியே பாண்டையாக உட்காந்துருப்பான். அதே மாதிரி கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் வெற்று அடையாளங்களை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. திருவிழா கொண்டாடணும், சாப்பிடணும், எல்லாம் குடிக்கணும், எல்லாம் கை தட்டணும், அவ்வளோதான். அவங்களுக்கு இந்த வெளி அடையாளங்கள் தான் ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகளே, வெளி அடையாளங்கள் அல்ல, உண்மை வழிபாடு, உள்ளத்து வழிபாடு. ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறாரு. அதனால் நீ இதெல்லாம் பண்ணியா, இதெல்லாம் பண்ணினியான்னு வெளியில் இருக்கிறத கேட்க மாட்டார். ஆனால் உள்ளத்துக்குள்ளே நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டீன்னா ஆண்டவர் உங்களை என்னையும் கேள்வி கேட்பார். அதனால தான் இந்த 10 நாள் தூய ஆவியின் புது பிறப்பின் மக்களாக நீங்கள் மாறணும். அதுதான் இந்த தூய ஆவி பெருவிழாவினுடைய நோக்கம். எதற்காக ஃபாதர் வாங்க அநேகரை கூட்டிகிட்டு வாங்கங்கிறார்? என்ன கூட்டம் சேர்க்கவா? கூட்டம் பிரச்சனையே கிடையாது. ஏன் அவர்களால் வர முடியல? ஒரு 10 நாள் நம்மளுடைய பகுதியில் நடக்கக்கூடிய இந்த விழாவுக்கு வந்திருந்து 10 நாளும் நம்மை கழுவிக்கொள்ள முடியல, நம்மை சோதித்தறிய முடியல. ஏன் அப்படின்னா அடையாளங்களை நம்பி செல்கிற பிள்ளைகள் பெருகிட்டாங்க. போனால் ஏதாவது நடக்குமா? போனால் ஏதாவது 50 பேர் கீழே விழுவாங்களா? பாருங்கள், கீழே விழ வைக்கிறது பிசாசோட வேலை, கீழே விழுந்தவனை தூக்குறது ஆண்டவரோட வேலை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தொட்டோனி 10 பேர் கீழே விழுவுறான்னு நீ அவன் பின்னாடி போனீன்னா கண்டிப்பாக பிசாசு வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு உன் பக்கத்தில் நிற்பான். அடையாளங்கள் உனக்கு கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் அடையாளம், தூயாவி தான் இன்றைக்கி நமக்கு அடையாளம். இந்த அடையாளம் ஆன்மாவின் அடையாளம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு இந்த 10 நாளில் தூய ஆவியில் நீங்கள் புது பிறப்பின் மக்களாக மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்மளுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த விழாவில் ஆண்டவரும் களமிறங்கி இருக்கிறார். அப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆண்டவரை துதித்து கொள்ளலாம், ஆண்டவரை நம்ம நினைத்து கொள்ளலாம் அப்படின்னா தோற்று போய் விடுவோம். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த தூயாவியில் புது பிறப்படைவது என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயத்தை குறிப்பது அல்ல. இன்னைக்கு சடங்குகள் நம்மகிட்ட நிறைய இருக்கிறது, வழிபாடுகளே ஒரு சடங்காக இருக்கிறது. ஆனால் அது வெறும் சடங்காக மட்டுமே இருக்குமே, ஆனால் அது அந்த நபருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஒரு குருவானவர் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது எங்களுக்கு ஆர்டர் இருக்கிறது. ஆனால் இந்த ஆர்டர்களுக்கு மத்தியில் நாங்கள் என்ன செய்யணும்? ஆன்மாவை வச்சு ஜெபிக்கணும். தான் நீங்களே பார்ப்பீங்க, நீங்களே சொல்லுவீங்க, இவர் பூசை வச்சா அப்படியே இது ஒரு மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குதுங்க சொல்கிறீங்க. அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன? அது அந்த இடத்துல உணர்வு சேர்ந்து இருக்குது.
அவர் வெறும் வார்த்தையில் ஜெபிக்கலை. அப்போ உணர்வும் ஜெபமும் இணைகிற இடத்துல தான் விடுதலை கிடைக்குது. உணர்வற்ற ஒரு நிலையில் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வெறுமையை சந்திப்பீங்க. ஜெபம் இருக்கும், அங்கே இருக்கிற ஆர்டர் இருக்கும், ஆனால் அங்கே இருக்க என்ன இருக்காது? ஒரு உயிர் இருக்காது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு உயிரற்ற வெறும் சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டிருக்கிற வாழ்வாக இருந்து விடக்கூடாது. அது உயிருள்ள அடையாளமாக நம்ம எல்லாருமே மாறணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் நிற்கிற இடத்துல தான் இறையாட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நம்ம நிற்கிற இடத்துல இறையாட்சி இருக்கணும் அப்படின்னா நான் உயிருள்ள பிள்ளையாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் ஆண்டவருடைய புது பிறப்பின் மகனாக மாறணும். நான் போன வாரம் கோயிலுக்கு போனேங்க, அதோட போதும், அடுத்த வாரம் பாய்க்கலாம் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் இதை மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற இந்த சிறப்பு வழிபாடுகளில் நீங்கள் உங்கள் குடும்பமாக வந்திருந்து நீங்கள் உங்களை பரிசோதித்து பார்க்கிற பொழுது தான் உங்களை உண்மையாகவே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல குருக்கள் உங்கள் தனிப்பட்ட விதமாக உங்களை சொல்ல போகிறதில்லை. தனிப்பட்ட விதமாக உங்களுக்கு கையை காட்டி உன் மேலே இந்த தப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறதில்லை. இங்கிருந்து இறைவார்த்தை வழியாக தான் பேசுவோம். ஒரு தியானத்திற்கு போயிருந்தேன். அந்த தியானத்திற்கு போன பொழுது முதல் நாள், இரண்டாவது நாள், அது 8 நாள் தியானம். அது அங்கே இருந்த ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, இரண்டாவது நாள் என்கிட்ட சில விஷயங்களை குறித்து பேசினாங்க. கவுன்சிலிங் மாதிரி வந்தாங்க. பேசி முடிச்சுட்டு மூணாவது நாள் என்ன பண்ணோம், என்னுடைய தலைப்பு நான் போட்டிருந்த சில டாபிக்ஸ், அது மூணாவது நாள் தலைப்பு முந்தைய நாள் அவங்க பேசிய காரியங்களோட இணைந்து சென்றது. இது திட்டமிட்டதல்ல. மூணாவது நாள் நான் எடுத்த தலைப்பில் வந்த சில விஷயங்கள் எல்லாம் அவங்க என்னோட பகிர்ந்ததை கோடிட்டு காட்டுகிற அடையாளமாக மாறி போயிடுச்சு. அப்போ நான் எதையெல்லாம் அவர்களுக்கு தவறு என்று சுட்டி காட்டினேனோ அதை நான் மீண்டும் மூன்றாவது நாள் இந்த இறைவார்த்தையோடு நான் எடுத்து சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் போய் ஒரு மாதிரி நெருட ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா அவங்க என்ன நினச்சிருக்கணும், ஃபாதர் அன்னைக்கு சாதாரணமாக பேசினார், இப்போ இறைவார்த்தையோடு பேசுகிறாரு, அப்போ அவர் பேசுகிறது உண்மைதான் அது அப்படின்னு அவங்க சரியாக யோசித்துருக்கணும். ஆனால் அந்த மகள் எப்படி யோசிச்சிட்டாங்கன்னா, என்னோட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் என்னையை பார்த்துட்டு விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையை பற்றி கொஞ்சம் குசு குசுன்னு கொஞ்சம் ஓரமாக பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் சகோதரி ஒருத்தரை என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் அவங்க அங்கே பேசுனதெல்லாம் இங்கே பீடத்தில் சொல்லிட்டீங்களாமா, நம்ம என்ன அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா, இந்த அம்மாவை பழி வாங்கணும்னு நம்ம போகிறோமா? யோசிச்சு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே அப்படி தான். சில இடத்துல சில பேர் எங்ககிட்ட என்றே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் என்னையை பற்றி தான் பேசுனீங்க அப்படின்னு. அப்போ அவங்க எதை மறந்து போகிறாங்க, இறைவார்த்தை அவர்களை தொடுதுங்கிறத மறந்து போகிறாங்க. அதை அறிய முடியல. ஏன் அறிய முடியல? ஆவியானவருடைய செயல்பாடு அங்கே இல்லை. அப்போ ஆவியானவருடைய செயல்பாடு இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, எதிர் அணியில் இருந்து செயலாற்ற ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எதிர் அணியிலிருந்து செயலாற்றுவார்கள். எது எல்லாருக்கும் உகந்தது என்பதை அவர்கள் மறுத்துட்டு, இதை செய்தால் இந்த இடத்தை அது ஸ்தம்பிக்க வைக்கும் என்று தெரிந்தும் அவர்கள் அந்த இடத்தில் அப்படி தான் செயல்படுவார்கள். இயேசு அப்படி தான் செயல்பட்டார்கள், பரிசேயர் சதிசேயர். அதனால தான் அவர் இயேசு என்ன செய்துட்டார், அவங்கள கடிந்து கொண்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அவங்க சட்டத்திட்டங்களை கரெக்டாக கடைபிடிச்சாங்க, ஆனால் என்ன செய்யலை, புது பிறப்பாக பிறக்க விரும்பலை. பழைய அந்த நிலையிலேயே அவர்கள் நிற்க விரும்பினார்கள். மத குருமார்களாக தங்களுடைய பரிசயத்தனத்தில் தன்னுடைய அந்த இறைவார்த்தையினுடைய அதிகாரத்தை கொண்டிருப்பவர்களாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அது அங்கே மட்டும் இல்லை பிள்ளைகளே, எங்கேயும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் நடக்கும். பங்கு தலங்களில் நடக்கிறது, நம்முடைய மறை மாவட்ட தலங்களில் நடக்கிறது, ஏன் நம்மளுடைய அருங்குடையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தெய்வம் உட்காந்தி கொள்ளும்னு. தெய்வம் நின்று கொள்ளும், நின்றுக்கிட்டு இருக்கிறார். அவர் நடந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்ம நினச்சிக்க கூடாது நான் செய்கிறது எது வேணாலும் சரி. இல்லை, ஆண்டவர் அழகாக சொல்கிறார், பாவம் பற்றிய உன் கருத்து தவறானது. நீ ஒரு விஷயத்தை பார்த்து இது பெரிய பாவங்க நீ சொல்கிற, ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார், அது வேறையா சொல்லுவார். நீதி பற்றிய உன் கருத்து தவறானது, அதனால தான் நீ தீர்ப்பிடாத, அதை நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். உன் தீர்ப்பு தப்பாக போயிடும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா, தூய ஆவியின் பிள்ளைகளாக நீங்கள் பிறக்க வேண்டும்.
வருஷத்துக்கு ஒரு தடவை பிறக்கணுமா சாமி? ஆமாம், நீங்கள் உங்களை புதுப்பித்து கொண்டு இருக்க வேண்டும். அதை தான் இந்த வார்த்தை சொல்லுது. மீண்டும் மீண்டும் உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த காலத்தினுடைய கட்டாயம். அதனால தான் இந்த 10 நாட்கள் உங்களை நாங்கள் அழைத்து கொண்டே இருக்கிறோம். இதில் ஆண்டவருக்குள்ளே வராதவர்கள் என்ன செய்வாங்க? வெளியில் இருந்து கொண்டு அவர்களுடைய சட்டத்தை வைத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா அவுடேட்டட் ஆகிடுவாங்க. பரிசெயர் சரிசெயரை போல, மறைநூல் வல்லுநர்களை போல. வேறு வழியே இல்லை. அவங்க இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் கொன்னுட்டு தான் விடுவாங்க. ஏன்னா அவங்க வாழணும். யாரெல்லாம் தான் வாழணும் என்பதற்காக பிறரை கொள்ள நினைக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு எதிரானவர்களாக இருப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்கு இந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், உன் சிந்தனை, உன் பேச்சு, உன் நடத்தை, உன்னுடைய உறவு நிலை அனைத்திலும் இறைவனின் ஆவியால் நீங்கள் வழிநடத்தப்படணும்னா நீங்கள் புது பிறப்பின் மக்களாக மாறணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது குருக்கள் கன்னியர்களுக்கு தேவையில்லையா? கண்டிப்பாக தேவை. எல்லாருக்கும் உங்களுக்கே இது தேவைன்னா எங்களுக்கு இன்னும் அதிகமாக இது தேவை. அதனால தான் எங்களுக்கு மாதம் மாதம் ஞான ஒடுக்கம், மாதம் எங்களுக்கு ஒரு நாள் ரிகலெக்ஷன், மாதம் எங்களுக்கு இல்லை, வருஷம் 5 நாள் 6 நாள் தியானம் குருக்கள் கன்னியர்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் அவசியம் இல்லை என்று சொன்னால் ஏன் திருச்சபையில் வச்சுருப்பாங்களா? அப்போ இந்த அவசியத்தை உணர்ந்து அதை சரியாய் பயன்படுத்துகிறவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். சும்மா போய் இலவுக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பார்த்துருக்கிறீங்களா? இலவுக்கு மாரடிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? யாராவது இறந்துருவாங்க, ஊரில் எல்லோரும் போய் தான் ஆகணும், தலையை காட்டிட்டு வரணும்ப்பா போய், இல்லை ஏதாவது நினச்சிப்பாங்க. அப்போ ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா எல்லோரும் போய் நிற்பாங்க. அந்த 10 பேர் சேர்ற வரைக்கும் எல்லாம் சேர்ந்த உடனேயும் அந்த ஊரில் இருக்கிற எல்லா கிளவியும் ஒன்றா போகும். போய் அந்த இறந்தவங்க உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா பக்கத்தில், உடனே அப்படியே கட்டி பிடிச்சிருவாங்க. அவங்கள நடுவில் வச்சு அப்படியே கட்டி பிடிச்சி ஃபீலிங்லாம் இருக்காது, சத்தம் தான் வரும். எல்லாம் 10 பேர் ஒரே அழுதுட்டு அப்புறம் இல்லை வரட்டமாமா அப்படி வெளியில் வந்து வெத்தலை வெட்டினா கொடுமா ஏம்மா. நம்ம பாருங்கள், நிறைய பேர் இன்றைக்கி இப்படி தான் மாறிக்கொண்டு இருக்கிறோம். கடவுளுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவையில்லை, உயிரோட்டமுள்ள பிள்ளைகள் வேணும். பிரைஸ் தி லார்ட். உயிருள்ள கற்களாக இருந்து நீங்கள் கடவுள்கிட்ட உங்களை படையுங்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ வெறுமையாக ஒன்றுமில்லாத கல்லாக இருந்து கடவுளுக்கு முன்னாடி வச்சின்னா அந்த கல் தேவையில்லை. உயிருள்ள கற்களாக இருந்து, அதுக்கு தான் இந்த தூய ஆவியினுடைய பெருவிழா உதவி செய்ய போகுது. எதற்கு இவ்வளவு செலவு பண்ணணும்? ஃபாதர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு இந்த விழாவை கொண்டாடுறதுக்கு. எதற்காக இவ்வளோ செலவு பண்ணணும்? வெளியிலேருந்து ஃபாதர்ஸ்லாம் எதுக்கு கூப்பிடணும்? எங்கிருந்தாவது ஒரு புதிய சிந்தனை உங்களுடைய இதயத்தை தொட்டு விடாதா என்கிற ஒரே ஒரு கருத்து தான். இந்த பகுதியில் இருக்கிற அநேக மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக புது பிறப்பின் ஆற்றலாக மாற மாட்டார்களா? இந்த ஏக்கம் இன்றைக்கும் எங்களுடைய இதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. நான் பல இடங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இந்த நற்செய்தி அறிவிப்புக்காக. பல தந்தையர்கள் பல இடத்துல பங்கு தலங்களில் இன்னும் பல இடங்களில் இப்படிப்பட்ட நற்செய்தி கூட்டங்களை அவங்க வைத்து மக்களுக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த குருக்களுக்கெல்லாம் என்ன ஆசை? நம்ம பிள்ளைங்க எல்லாம் மனம் மாறணும், எல்லாம் மனம் மாறணும், மனம் மாறி புது பிறப்பின் பிள்ளைகளாக மாறணும். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ரோமையர் 12:2, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. இப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கூவிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் ஆல்பர்ட் சாமி விரும்பி சொல்கிறது இல்லை. ஆல்பர்ட்டுக்கே விவிலியம் சொல்கிற பாடம் இதுதான். அந்த பாடத்தை தான் நாங்கள் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, பவுலடியாருடைய வார்த்தையில், உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. பவுலடியார் இதை சொல்கிறாருன்னா, ஒரு நாள் அவர் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தார். அவரும் சரிசெய்ய கூட்டத்துக்குள்ளே ஒருத்தராக நின்னார். சட்டம் சொல்லுது, ஆகவே இப்படி செய்யணும். ஆனால் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவர் உள்ளம் புதுப்பிக்க பெற்றவராக அவர் மாறிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் பாருங்க. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது,
எது உகந்தது எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஃபாதரோட வந்து சண்டை போடுறதுக்கு 2 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஃபாதர் வந்து சிக்கன் ரைஸ் போடாமல் சாம்பார் ரைஸ் போட்டார் அப்படின்னு சண்டை போட போகிறீங்க. இப்போ உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க போய் கேட்போம் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே யோசிக்கணுமா இல்லையா? எது நல்லது இது உகந்த? ஏப்பா அருங்கொடைக்கு வர்றது சோறு திங்க வரலப்பா, இறைவார்த்தை சாப்பாட்டுக்கு வரோம், ஏதோ பசிக்கு சற்று உணவு கிடைச்சா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? அதை தவிர்க்கணுமா இல்லையா? அப்போ உங்களால் எது நல்லது எது உகந்ததுன்னு புரிஞ்சால் தானே நீங்கள் அது இல்லை நான் வரலப்பா, இது என்னமோ அவசியம் இல்லாததா தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இல்லை சாமி சிக்கன் ரைஸ் வேணும்னா சண்டை போட்டால் தான் சாமி கிடைக்கும் அப்படின்னு சண்டை போடணும்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பாடா யாருமே இல்லையா? ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் தூக்கிட்டார், அவரை மன்னிச்சு விட்ருவோம். அவர் சிக்கன் நோனியும் ஐயோ கொடுங்கடா அப்பாடே பசிக்கிற நேரமாக இருக்குது. பிள்ளைகளை இன்றைக்கி இந்த ஒரு தெளிவு இல்லாத நிலையில் தான் இன்றைக்கி நமக்கு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய அரசியல் அமைப்பும் சரி, நம்மளுடைய ஆன்மீக அமைப்பும் சரி, நம்முடைய குடும்பங்களும் சரி. அதனால தான் இன்றைக்கி நம்ம பெரிய போராட்டத்தில் பவுலடியார் சொல்கிறாரு, இந்த படைப்பே பிரசவ வலி எடுத்துக்கிட்டு நிற்கிதான். பிரைஸ் தி லார்ட். பிரசவ வலின்னு சொல்கிறாரா? பார்த்தீங்களா? பேறுகால டீசெண்டாக சொல்கிறார், பேறுகால வேதனையுற்று சொல்லுங்க தவிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று குழந்தை வெளியில் வந்துடணும். பேறுகால வேதனை நல்ல வேதனை தான், நல்ல விஷயந்தான். அந்த குழந்தை அந்த நேரத்தில் வெளியில் வரணும். இல்லை குழந்தை வெளியிலையும் வரலை, வலியும் நிற்கலைன்னா அது எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஆபத்து இல்லையா? தாய்க்கும் சேய்க்கும் அதே மாதிரி தான் கிடக்குதுன்னு பவுலடியார் சொல்கிறாரு. அன்னைக்கு சொன்னார், இன்றைக்கி அதுதான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறார். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை எது நல்லது எது உகந்ததுன்னு உங்களுக்கு புரியணும்னா அதற்கு உங்களுக்கு துணை தூய ஆவியானவர். அதான் ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை பைபிள் சொல்லுது பாருங்கள். 1 தீமோத்தேயு 6:20 நிறைய பேர் இதுதான் ஞானம் இதுதான் சரியானதுன்னு நினச்சிக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு போய் தப்பானதை போய் என்ன செய்கிறாங்க? தொடுறாங்க. தீமோத்தேயு உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக, உலக போக்கிலான வீண் பேச்சுகளிலிருந்தும் ஞானம் என தவறாக பெயர் பெற்றிருக்கும் முரண்பாடான கருத்துகளிலிருந்தும் விலகியிரு. இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எந்த பேச்சு நலம் அளிக்கும், எந்த பேச்சு உயர்வை கொடுக்கும் நமக்கு தெரியல. அதனால தான் முரண்பாடான கருத்துகளிலிருந்து நீ என்ன செய்? விலகியிரு. பாருங்க, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தீங்கன்னா, இதெல்லாம் ஊனியல்பினுடைய அடையாளங்கள். இதன்படி வாழ்ந்தீங்கன்னா நீ செத்து போயிடுவடா அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். பவுலடியார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. ரோமையர் 8:13-14 நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரே ஒரு விஷயம், இறப்பு என்பது இறந்த பிற்பாடு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற மோட்சம், அதுதான் வாழ்வு. சாவு அப்படிங்கிறது நரகம். இந்த வார்த்தையில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இறந்த பிற்பாடும் வாழ்வீர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா அது நீங்கள் மோட்சத்தில் போய் நிம்மதியாக இருப்பீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இறந்து போவாய், பாவத்திற்கு கிடைக்கிற கூலி மரணம் அப்படின்னு பவுலடியார் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நீ நரகத்துக்கு போவன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஆன்மா வெற்றி அடையாது, தோற்று போயிடும், நரகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார் பாருங்க, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, நீங்க கடவுளின் ஆவியால் இயக்கப்படுறீங்களா அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். நம்ம வாழக்கூடிய முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்? நம்ம இருக்கக்கூடிய வீடு, பணி செய்யக்கூடிய தலங்கள், இங்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். ஒரு சகோதரி, ஒரு ஆசிரியர் பணி செய்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? என் கூட பணி செய்கிற ஈராசிரியர், அதில் இன்னொரு ஆசிரியரோடு என்னால் வேலையே செய்ய முடியல. அந்த அம்மா பாடமே சொல்லி கொடுக்கல, அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. கேட்டால் சண்டை போடுறாங்க, பெரிய பிரச்சனை. அப்போது இப்படிப்பட்ட இடத்துல நல்லவர்களாக இருப்பது என்பது ஒரு போராட்டம் நிறைந்தது.
எல்லாருமே சுயநல போக்கில் நிற்கிற பொழுது ஒருவர் மட்டும் பொது நலத்தையோ பிறர் நலத்தையோ அவர் சொல்லி கொண்டிருந்தால் அது போராட்டம் நிறைந்தது. ஆனாலும் அதை நம்ம விட்டு விட முடியாது. அவர்கள் எப்படி இருப்பாங்க? கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்கள் அப்படி செயல்படுவார்கள். கடவுளின் மக்களாக அவர்கள் இருப்பார்கள். கடவுளின் மக்கள் யாரோ அவங்கள தான் கடவுள் காப்பாற்ற போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் கொலோசியர் 3:1 பாருங்கள், நம்ம வெற்றி பெறணும். வெற்றி பெற்றால் என்ன கிடைக்கும் பாருங்கள். திருவெளிப்பாடு 3:21 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ உங்கள் பங்குல எல்லாம் போட்டி வைப்பாங்க. ஃபாதர்ஸ் எல்லாம் போட்டி வச்சு பரிசு கொடுக்குறாங்க. ஜெயிச்சவங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பாங்க? மாருதி கார் கொடுப்பாங்களா? மாருதி காரு அதெல்லாம் கொடுப்பாங்களா சாமி? ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு சோப்பு டப்பா. இப்போ கொஞ்சம் ட்ரெண்டு மாறி இருக்குது. எல்லாம் ஹாட் பாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாட் பாக்ஸு சில்வரில். இப்போ நீ வெற்றி பெற்றீன்னா ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? சில்வரில் போனி கொடுப்பாரு. நிலைவாழ்வெல்லாம் புரியாத மொழியிலெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பல வருஷமாக அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்னம்மா அக்கா மூஞ்சி காட்டுறாங்க, என்ன மேக்கப் போட்டு தருவாரா? திருவெளிப்பாடு 3:21 திருவெளிப்பாடு 3:21 என்ன சொல்லுது? நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? இப்போ அவரோட உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்க போறார். அவர் எப்படி உட்கார்ந்துருக்கிறார்? அங்க இயேசுசாமி எப்படி உட்கார்ந்துருக்காரு? ராஜாவா உட்கார்ந்துருக்காரு. ஹல்லேலூயா. ராஜா எப்படி இருப்பார்? கம்பீரமாக இருப்பார். தலையில் பெரிய மகுடம் வச்சுட்டு இருப்பார். எப்படி இருப்பார் இல்லையா? அந்த ராஜாவுக்கு பக்கத்தில் உங்களை போய் உட்கார வைக்க போகிறார். பிரைஸ் எல்லாம். இப்போ இங்கே உள்ளே வர்றதுக்கு யார்ட்டையா பர்மிஷன் கேட்டிங்களா? ஏன் நீங்கள் யார்ட்டையும் பர்மிஷன் கேட்கல? இது உங்கள் உரிமை. அருங்கொடைக்கு வாங்கன்னு ஃபாதர் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. நீங்கள் உள்ளே வர்றது உட்கார்றது உங்கள் உரிமை. அப்படி தானே? உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் கேட்பீங்களா பர்மிஷனு? வீட்டுக்கார்ட்ட போய் ஏங்க உள்ளே வரட்டுமா கேட்பீங்களா? உரிமை அது. அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ போய் ஆண்டவரே நான் அங்கே உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கட்டுமா அப்படின்னு நீ கேட்க தேவையில்லை. நீ வெற்றி பெற்று பாஸ் ஆகிட்டின்னா போதும், என்னோட வந்து என் அரியணையில் உட்கார்றதுக்கு உனக்கு நான் என்ன தரேன்? உரிமை அளிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரோட உட்கார விரும்புகிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரோட உட்கார்ந்தா இடம் பத்தாதுன்னா பிசாசோட உட்கார்ந்திக்கிறேன் அவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா. பரவாயில்லையே, இவ்வளோ அட்டெண்டன்ஸ், ஃபுல் அட்டெண்டன்ஸ் கிடைச்சிருக்குது. சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் கை தட்டி. தேவ பிள்ளைகளே, இங்கெல்லாம் போட்டிக்கு முதல் பரிசு ஒன்று தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட முதல் பரிசு 1000 இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டவர் வலப்பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். கடவுளின் வலப்பக்கத்தில் பாருங்க. பைபிளில் எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. இது பொய் இல்லை, உண்மை. கொலோசியர் 3:1 சொல்லுது பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அடுத்தது பாருங்க. எபிரேயர் 1:3 சொல்லுது பாருங்க. கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை இடத்துல ஆண்டவர் வலப்பக்கத்தில் இருக்கிறார்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? எபிரேயர் 10:12 சொல்லுது, இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். 1 பேதுரு 3:22 சொல்லுது பாருங்க. அவர் வான தூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று
கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். திருவெளிப்பாடு 3:21 நான் இப்போ சொல்லிட்டேன். வெற்றி பெற்று அவர் கடவுளினுடைய வலப்பக்கத்தில் இருப்பது போல நமக்கும் அதில் இருக்கிற உரிமை கொடுக்க போகிறாரு. 3:22 திருவெளிப்பாடு சொல்லுது, கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு யார் சொல்றதை கேட்கட்டும், தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நமக்கு தூய ஆவியார் வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னா, மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் உட்கார்ந்துருக்கிற இடத்துல தான் நீங்கள் போய் உட்காருவீங்க. மனுஷனை பார்க்கக்கூடாது. அவன் அப்படி செஞ்சான், நான் இப்படி செஞ்சேன், அவனுக்கு என்ன மார்க் விழுவுதோ அதுதான் உனக்கு. காப்பி அடித்தது அடித்தான் காப்பியெல்லாம் கிடையாது. நீ அடிச்சிங்க, நான் காப்பி அடிச்சிங்கன்னா இந்த உலகத்தில் அவனுக்கு மார்க்கு 0, உனக்கும் 0. அவனுக்கு நரகம், உனக்கு நரகம். அடுத்தவருடைய கணக்கு என்னவோ அதை அவர் பார்த்து கொள்ளட்டும். உன் கணக்கு ஆண்டவரின் கணக்கோட ஒத்து போகணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம யாரை உற்று பார்க்கணும்? இயேசுவை உற்று பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். பாட்டு பாடுறோம்ல, இந்த பாட்டை இப்ப பாடுவோமா? அப்ப ஆண்டவர் உன் அழுகையை பார்க்கிறாரு, ஆண்டவர் உன் உள்ளத்து வேதனையை காண்கிறாரு, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில கிடக்கிற வேதனைகளை பார்க்கிறார். அப்படின்னா நீ யாரை பார்க்கணும்? உனக்காக பார்த்து கொண்டிருக்கிற, உனக்காக செயல்பட துடித்து கொண்டிருக்கிற, உனக்கு பலப்புறத்தில் இடம் கொடுக்க ஆசையோடு இருக்கிற அந்த தெய்வத்தை நீ பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க வெற்றி அடைவீர்கள். ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்கினால் வெற்றி அடைவீர்கள். உயரமா மாடியில் உட்கார்ந்து இருக்கிறவனை எட்டி பார்த்தீங்கன்னா உனக்கு கக்கூசுல கூட இடம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரை உற்று பார்க்கணும்? மாடியில் உட்கார்ந்து இருக்கிறவனையோ, மடியில் சரசரமா தொங்குறத போட்டுக்கிட்டு வரவங்களையோ இல்ல, ஆண்டவரை உற்று நோக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து பாடுவோமா? உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், இயேசு அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம். சேர்ந்து பாடுவோம். நீ அழ வேண்டாம், இயேசு அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். இயேசு உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, பிதாவே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி.
பாருங்க பிள்ளைகளே, இப்படி நடந்து கொள்வதற்கு தான் ஆண்டவர் ஆள் தேடிட்டு இருக்கிறாரு. நம்மளெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அடுத்தவங்க தெரிந்தெடுக்கப்படாதவங்க எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம அவர்களைப் போல நடக்கக்கூடாது, நாம வித்தியாசமாக நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் நிறைய பேரை இங்கே அருங்கொடையில் திட்டி இருக்கிறேன், நிறைய பேரை திட்டி இருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் திட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க திட்டு வாங்கிட்டு என்னை மன்னிச்சிடுவாங்க. மன்னிச்சிட்டு வந்து என்னோட அவங்க சகஜமாக பேசுவாங்க. திட்டுன நான் தான் கவலைப்படுவேன். அவங்க பாருங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்களும் என்னடா திட்டுற நீன்னு, பெரிய பொண்ணு நினைப்போ, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அங்கிட்டு போய் 2 வெடியை கொளுத்தி போட்டு போகலாம். அப்படி போட்டிருந்தா என்ன செஞ்சுருக்காங்க? நான் மைனஸ் மார்க் வாங்கின மாதிரி அவங்களும் மைனஸ் மார்க் வாங்கிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் அவர்களிடத்திலே கோபமாய் பேசின பொழுது கூட அவர்கள் என்னிடத்தில் நன்மையாக இருக்கிற பிள்ளைகளாக, நல்லது பேசுகிற பிள்ளைகளாக அந்த கோபத்தை எல்லாம் மனசில் வைக்காமல் செயல்பட்டதுனால அவங்களுக்கு ப்ளஸ் மார்க் கிடைச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு ஃபாதரை நான் ரொம்ப திட்டேன், கொஞ்சம் தரக்குறைவாகவே பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் என்னை இன்றைக்கும் பார்த்து விஷ் பண்ணுறார். என்னுடைய சிறப்பான நாட்கள்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறார். பாருங்க, இதுதான் ஒரு கிறிஸ்துவினுடைய அடையாளமாக இருக்கிற, தூய ஆவியால் வாழுகிற பிள்ளைகளின் அடையாளம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம கற்றுக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறார், கேட்க செவியுடையவன் கேளுப்பா. திருச்சபைகளுக்கு, கத்தோலிக்க திருச்சபைன்னு மட்டும் சொல்லலை, எல்லா திருச்சபைகளுக்கும் ஆவியானவர் இதைத்தான் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நான் நினைப்பது தான் சரி என்று நினைத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் சற்று உங்கள் எண்ணத்தை மாற்றிவிட்டு, இந்த பரிசுத்த ஆவியாருடைய பெருவிழா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, பெருமையோடு வரீங்க, பெருமையோடு அமர்ந்து அட்டன் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே இறை செய்தியை கேட்டுட்டு வெளியில் போய் செயல்பாடு இருக்குது. செயல்பாடை நீங்கள் கொஞ்சமாவது செஞ்சு பார்க்கணும். போய் வீட்டில் போய் கணவனோட மனைவியோடு இருக்கிற சங்கடங்களை முடிச்சு கொள்ளணும். மாமியாரோட மருமகளோடு இருக்கிற சங்கடங்களை முடிச்சு கொள்ளணும். 10 வருஷமாக நான் பேசாமல் இருப்பேன், இன்னமும் நான் பேசாமல் இருப்பேன். நீங்கள் 10 நாள் வந்தால் பரிசுத்த ஆவி திருவிழாவுக்கு வந்தாலும் இல்லை, நீ 100 நாள் வந்தால் கூட மோட்சத்துக்கு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். வஞ்சனையும் வேதனையையும் ஒரு வஞ்சகத்தையும் மனசுகளை தாங்கி கொண்டு நான் அட்டன் பண்ணிட்டேன், ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு மோட்சத்தை கடவுள் திறந்து வச்சிருவாரு. நோ 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 நோ. ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறாரு. ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்தி கூப்பாடு போடுறவங்களாம் மோட்சத்துக்கு வரமாட்டான். ஆள்பட்டு ஊர் ஊராக போய் பிரசங்கம் வச்சாலும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு அது தகுதி அல்ல. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, நீலாம் செத்தா நேரம் மோட்சம் சாமி அப்படின்னு. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, டைரெக்டாக மோட்சத்துக்கு போகலாம். எப்படிமான்னு கேட்டேன். அதான் அங்கி போட்டிருக்கீங்கல்ல, அங்கி. ஓ, அதுதான் குவாலிஃபிகேஷனா? பரவாயில்லையே. அப்போ தான் நான் சொன்னேன், 2 அங்கி சும்மா தான் இருக்குது, நான் தரேன், புருஷனும் பொண்டாட்டி போட்டுக்கிட்டு போங்க நீங்களும். இது என்ன பாராசூட்டா அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் தான் மீட்பளிக்கிற உயிருள்ள கல். அதே கல் இடறுதற்குரிய கல்லாகவும் இருக்கிறது. யாருக்கு? பலருக்கு. இயேசு தான் மீட்பளிப்பார். ஆனால் இயேசுவினுடைய கல்லிலேயே இடறி விழுறவங்களும் இருக்கிறாங்க, யூதாசை போல. அதே போல் நாங்கள் இந்த குருத்துவ பணி செய்தாலும், இது பெருமைக்குரிய பணியாக இருந்தாலும், இந்த அங்கி தான் எங்களுக்கு இடறுதற்குரிய ஒரு பாயிண்டாக இருக்குது. ஒழுங்காக நம்ம வேலை செய்யலைன்னா, நீதியோடு செய்யலைன்னா, தூயாவி நம்மளை வழிநடத்தும் விதமாக செய்யலைன்னா, அதனால தான் கேட்காதவர்களை விட கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த டார்கெட் ரொம்ப அழுத்தமாக இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தியை அழுத்தமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தவர்கள் எப்படி வாழ்கிறாங்க இல்லை, நீ எப்படி வாழ்கிற, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு இந்த 10 நாள் உங்களுக்கு பயன்பட போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை திருப்பாடல் 69:32 சொல்லுது, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடையட்டுமா. பாருங்கள், உள்ளம் ஊக்கம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? உடலில் இருக்கிற பலத்தை வச்சுக்கிட்டோ, பண பலத்தை வச்சோ, இல்லை மனித பலத்தை வச்சோ ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்க முடியாது. இது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் திருப்பாடல் ஆசிரியர் வழியாக 39:32, எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள், கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அப்போ கடவுளை நாடி தேடுகிறவர்களுக்கு தான்
துன்பங்கள், துயரங்கள், சாட்சிய வாழ்வுக்கான போராட்டங்கள் எல்லாம் வருது. வீட்டுக்குள்ளே சாணியில் சாக்கடையில் படுத்து கிடக்கிறவனுக்கு இல்லை. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல இதை சொல்கிறார். உங்கள் வீடு குப்பையாக கிடக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த குப்பையை பற்றி தெரியாது. வீட்டை நீங்கள் நல்லா ஒரு நாள் கூட்டி சுத்தப்படுத்திட்டு இப்படி திரும்பி பாருங்கள், அங்கே கிடக்கிற எத்தனோண்டு இலை கூட தெரியும். அப்போ தான் நீங்கள் கூட்டி எல்லாம் சுத்தப்படுத்திட்டு இப்படி திரும்பி பார்ப்பீங்க, உங்கள் முடி ஒன்று அங்கே பறந்து வரும். இவ்வளோ நாள் அந்த முடி விழுந்ததும் ஊறுபட்ட முடி கிடந்திருக்கும், ஊறுபட்ட குப்பை கிடந்தது தெரியல. அப்போ நீங்கள் சுத்தப்படுத்தும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நடக்கும்போது உங்களுடைய பலவீனத்தை எல்லாம் பலர் என்ன செய்வாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் தொய்வடைஞ்சிடக்கூடாது, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆமாம், அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார் எப்படி நீ ஊக்கத்தோடு இருக்கணும்னு. அதனால் இந்த நாட்களில் நமக்கு கடவுள் கொடுக்குற ஒரு சிறப்பான அழைப்பை நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஒரே ஒரு இறைவசனத்தை நம்ம இந்த நேரத்தில் நினைவு கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், யார் மிக பெரியவர் அப்படிங்கிற கேள்வி யார் மிக பெரியவர். கடைசியில் ஆன்சர் எப்படி முடியுது, சிறியவரே பெரியவர். பார்த்தீங்களா, முரண்பாடு. கேள்விக்கு ஏற்ற பதில் கிடையாது. யார் மிக பெரியவர், இப்படி செஞ்சால் இவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் கடைசியில் எப்படி முடிக்கிறாங்க பாரு. அந்நேரத்தில் சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். ஒரு சிறுபிள்ளையை அழைத்து நடுவில் நிறுத்தி இப்படி சொல்கிறாரு, மனம் திரும்பி நீங்கள் சிறுபிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறுபிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறுபிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் அப்படி சொல்கிறார். அப்போ இந்த சிறுபிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். அப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ள சிறியவராகுவதற்கு எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் நமக்கு அறிய தருகிறார். புதிய படைப்பாக இவர்கள் வாழ்வார்கள். யார்? இந்த புது பிறப்பின் மக்களாக வாழ்கிறவங்க, தூயாவியின் துணையோடு வாழ விரும்புகிறவங்க புது படைப்பின் பிள்ளைகளாக புதிய படைப்பாக வாழ்வார்கள். அதான் நான் சொன்னேன், போன நாள் நேற்றை வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க தெரியாது. இந்த இறை செய்தியை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம், வீட்டுக்கு போய் இன்றைக்கி ஃபாதர் சொன்னார்ப்பா புதிய படைப்பாக மாறணுன்னா புதிய ஒரு விஷயத்தை செய்யணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து ஏதாவது ஒன்றை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த செயல்பாட்டுக்குள்ளே வரீங்க. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் அப்படின்னா அதான் அடையாளம். அவர் புதிய படைப்பாய் மாறுறாருங்கிறதுக்கு இது அடையாளங்கள். சில பேர் யோசிப்பாங்க, ஆமாம் சாமி அந்த சீரியலை பார்த்து போர் அடிச்சிருச்சு சாமி, நீங்கள் சொன்னோன்னே தான் எனக்கே புரியுது, நீங்கள் முதல் வேலையாக போய் அந்த சீரியலை மாற்றிடணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கிற மாதிரி தெரியுது. சீரியல் மாற்றுறதை பற்றி நான் பேசலை, வாழ்க்கையை மாற்றுறதை பற்றி பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், பழைய பாவ வாழ்க்கையை கலைந்து விட்டு மனமாற்றம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு புதிய நோக்கம் ஏதாவது புதிய நோக்கம் புதுசாக கொண்டு வந்து வைக்கணும். இந்த 10 நாளில் நீங்கள் சில திட்டங்களை வகுக்கணும். போன வருஷம் திருவிழா நடந்துச்சு, பரிசுத்தாவி திருவிழா. இப்போ இங்கே உட்காந்து திரும்பி பாருங்கள், ஏதாவது முடிவு நீங்கள் எடுத்தீங்களா? வந்துட்டுலாம் போனேன். ஆனால் போன வருஷம் ஃபாதர் கொஞ்சம் சாப்பாட்டில் உப்பு ஜாஸ்தியாக பண்ணார், அது மட்டும்தான் தெரியுது. நமக்கு இந்த சாப்பிட்றது, இங்கே நடக்கிற தப்பு, இதெல்லாம் மனசில் நிற்கும். நான் பல இடத்துக்கு பிரசங்கத்துக்கு போகிறேன், என்கிட்ட அந்த கதையை சொல்லும் போது தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த கதை நீங்கள் போன வருஷம் இங்கே வந்தீங்கல்ல, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு, அந்த கதையை நீங்கள் திருப்பி சொன்னீங்க இங்கே அப்படின்னு. பைபிளை ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பல விஷயத்தை திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் யாரும் ஃபாதர் போன தடவை இந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணினீங்க, இந்த தடவையும் அதை சொன்னீங்கன்னு யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நமக்கு எல்லாமே புதுசாகவே தெரியுது. பிரைஸ் தி லார்ட். அதனால் பாருங்கள், புதிய நோக்கம். அப்போ போன வருஷம் நீங்கள் முடிவு எடுக்கலைன்னா பரவாயில்ல, இப்போ இந்த வருஷமாவது முடிவெடுங்க. 10 நாளில் 10 காரியம் எடுக்கலைன்னாலும் பரவாயில்ல, ஒரு 3 விஷயத்தையாவது நல்ல விஷயம் எடுங்களேன். 3 முடிவுகள், நல்ல முடிவுகள் எடுங்க. கெட்டது ஒரு 3 வெளியில் எடுங்க, 3 நல்லதை உள்ளே வைங்க. புருஷனை இனிமேல் சொம்பால் அடிக்கவே மாட்டேன் சாமி அப்படின்னு ஒரு நல்ல முடிவு எடுங்களேன். அடிக்கிறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட்.
இதெல்லாம் நல்ல தெளிவாக தான் இருங்க நீங்கள். ஏவ பிள்ளைகளே, வாழ்க்கையோட இந்த தூய ஆவியார் இணைந்து தான் நம்மளை கூட்டிகிட்டு போவார். நீங்கள் ஒரு கணக்கு போட்டு ஃப்ரேம் போட்டு அதுக்கு ஒரு நியாயம்லாம் சொல்லுவீங்க. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியாது சாமி, நீங்கள் வந்து இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் சொல்லு. ஏன்னா நீங்கள் நீதியற்ற நிலையில் நின்னீங்கன்னா தூய ஆவி உங்களை தொடவே மாட்டார். நீ எத்தனை வருஷம் கோயிலுக்கு வந்தாலும் சரி. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பெயரால் ஆண்டவரே உங்கள் பெயரால் இறைவாக்கு உரைத்தோம், உங்கள் பெயரால் பேய்களை ஓட்டினோம், உங்கள் பெயரால் நான் அற்புதங்கள் செய்தேன், உங்கள் பெயரால் அருங்கொடையில் நான் தான் பாத்திரம் விளக்குனேன், உங்கள் பெயரால் நான் தான் சோறு போட்டேன், எல்லாம் சொல்லு. ஆண்டவர் சொல்லுவார், உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, நெறி கெட்டோரே. வார்த்தையை பார்த்தீங்களா? என்ன வார்த்தை? நெறி கெட்டோரே, என்னை விட்டு அகன்று போங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் சொல்ல போறாரு நம்மளை பார்த்து. நெறினா என்ன? இப்படி தான் வாழணுங்கிற வாழ்க்கை முறை தான் நெறி. அந்த நெறியை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ன நெறி இருக்கிறது? நம்மளாம் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம வயசான அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. அவங்களாம் படிக்காமல் இருந்தாலும் ஞானத்தோடு இருந்தாங்க, ஒரு நெறிமுறையோடு இருந்தாங்க. இது இப்படி தான்னா இப்படி தான் கடவுளுக்கு சொல்லணும், அதை தான் வை அங்கே வை அப்படின்வாங்க. இன்றைக்கி நாம் அந்த நெறியெல்லாம் இல்லை. எதை வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். கடவுளுக்கு போட்டால் கூட முன்னாடிலாம் சொல்லுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு. இப்போ ஆண்டவனுக்கு போட்டாலும் அளந்து போடுறோம். பாருங்கள் பிள்ளைகளே, தயவு செய்து இந்த கணக்கெல்லாம் தப்பாக போகுது. எல்லாம் இந்த இங்கிட்ட நிற்கிற வரைக்கும் ரைட்டாக தெரியும், நீ பேசுகிறது எல்லாம் நியாயப்படுத்திக்கலாம். ஆனால் இங்கிட்டே இருந்து அங்கிட்டு போனிச்சுன்னா இது என்ன தெரியுங்களா? இதுதான் பாதை, சாவு இறப்புங்கிற பாதை. இந்த கேட்டு வழியாக உங்கள் ஆன்மா அங்கேருந்து அங்கிட்டு போன பிற்பாடு அந்த கணக்கே வேற. இங்கே நீங்கள் ஒழுங்காக கணக்கு போட்டிருந்தா தான் இந்த கணக்கு அங்கே போய் சரியாக இருக்கும். நீங்கள் இங்கே தப்பு கணக்கு போட்டுட்டீங்கன்னா இந்த தப்பு கணக்கு அங்கே போகாது, அங்கே எல்லாமே தப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், அங்கே போய் நீ ஐயோ அம்மானு கத்துனா கூட கேட்காது. இல்லை, என் புருஷன்ட்ட போய் நாங்கள் எழுப்பி என் புருஷன்ட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏங்க ஏங்க அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரரை செத்த பிற்பாடு வந்து கூப்பிட்டா வீட்டுக்காரரு, ஏம்மா என்னம்மா அவசரமாக ஏதாவது செய்தி சொல்லணுமாம்மா, என்னம்மா அங்கே ஆண்டவர் சாப்பாடெலாம் தராரா அப்படி கேட்பாரா? ஐயோ ஐயோன்னு கத்துவார். பிள்ளைங்க ஓடியார், என்னப்பா என்னன்னு தெரியல, உங்கள் அம்மா வந்து 2 நாளாக சுற்றி வராடா. உடனே சாமியார்கிட்ட வந்துடுவாங்க, ஃபாதர் இந்த வீட்டை கொஞ்சம் மந்திரிச்சு விடணும் ஃபாதர். ஏன் இது அம்மா ஒரே வரதா அப்பா சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் அம்மானு பார்க்கல, என்னான்னு பார்க்குறாங்க? பேயின்னு தான் பார்ப்பாங்க. உங்கள் வீட்டுக்காரர் பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டார், இல்லை பொண்டாட்டி புருஷன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை, பேய். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இந்த கேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உன்னுடைய நம்மளுடைய தோரணை, நம்மளுடைய எல்லாமே. பிரைஸ் தி லார்ட். நான் சாமியார், ஆல்பர்ட் சாமி ஃபாதர், எவ்வளோ பிரசங்கம் வைக்கிறேன். இப்போ நான் போயிட்டு நாளைக்கு வந்து உங்ககிட்ட கதவை தட்டுறேன்னு வச்சுக்கோங்க, பொட்டியில் போட்டு அடக்கம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்த பிற்பாடு நான் வந்து அக்கா அக்கா நான் தான் ஆல்பர்ட் ஃபாதர் வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆடப்பாடு பாவி பயில அங்கே தான் வச்சு செஞ்சா இங்கே வந்துட்டான் சொல்லுவீங்களா இல்லையா? தேவ பிள்ளைகளே, அதனால தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம், புதிய படைப்பாய் மாறுங்கன்னு. சும்மா காதலை கேட்டுட்டு நம்ம வந்து கை தட்டிட்டு போகிறதுக்காக வரல. ஆண்டவர் உள்ளங்களை ஊடுருவி காண்கிறார். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நீங்கள் மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இல்லாமல் தான் நீங்கள் வரவே முடியாது இந்த இடத்துக்கு. இந்த இடம் ஒரு பரிசுத்தமான இடம். இந்த இடத்துல நான் பார்த்த நபர்கள் நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறீங்க, விடாமல் பிடிச்சி வரீங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம மாற்றத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். புது பிறப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த புது பிறப்பின் பிள்ளைகளாக நம்ம மாறணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. தொடர்ந்து இந்த 10 நாளும் நிறைய ஆஸ்பெக்டில் நீங்கள் இந்த செய்திகளை கேட்க போகிறீங்க. நீங்கள் எப்படி மாற போகிறீங்கிறதுக்கு நீங்கள் இன்னையிலிருந்தே நீங்கள் ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சிருங்க. தூய ஆவியானவர் உங்ககிட்ட வந்துட்டார், உங்களோட வருவார். இந்த 10 நாளும் அவருக்கு கொடுக்குற மிகப்பெரிய கொடை என்னன்னா, உங்களுக்கு துணையாளராக உங்கள் பக்கத்தில் இருப்பார். நீங்கள் ராத்திரி போய்
டிவியை திறந்து நாகினி நந்தினி மோகினி பார்த்துடாதீங்க, ராஜா ராணி பார்த்துடாதீங்க, கூஜா தூக்கிட்டு தான் அலையணும். ஆண்டவரேன்னு ஒரு அமைதியாக உட்காந்து நீங்கள் ஆவியானவர்கிட்ட பேசுங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுது நற்கருணை ஆராதனைக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆவியானவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஒரு சிறிய காணிக்கைக்காக பிள்ளைகள் மத்தியில் வருகிறார்கள். இந்த அருங்குடை இல்லத்தினுடைய பல்வேறு பணிகளை தாங்கக்கூடிய இந்த சிறப்பு காணிக்கை உண்மையாகவே கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக மாறப்போகிறது. தயவுசெய்து உங்கள் கையிலே காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சிறிய ஜெபத்தை உங்களுக்காக இந்த காணிக்கைக்காக நாம் ஜெபிக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபை இவ்வளவாய் வளர்ந்து செழித்து அது சுடர்விட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது பிள்ளைகள் கொடுத்து கொண்டிருக்கிற காணிக்கையிலும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான தியாகத்தினுடைய அந்த பகிர்விலும் இருந்துதான். ஆண்டவரே, இன்று தங்கள் உழைத்த உழைப்பின் காணிக்கையை உமோடு பகிர்ந்து கொள்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய இரத்தத்தினிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த காணிக்கை அவருடைய குடும்பத்திலே அமைதி, சமாதானம் ஆகிய கொடைகளை தருவதாக. நீரே இந்த பிள்ளைகளை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்திருப்பது போல தொடர்ந்து பொருளாதார ஆசீர்வாதத்திலும் இன்னும் குடும்பத்திலே கடன் பிரச்சனை தொல்லைகள் இல்லாதபடி அவர்களை மேலும் மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே பிள்ளைகளையும் அவர்கள் கொடுக்கிற இந்த காணிக்கையும் உமக்கே நாங்கள் உரித்தாக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென்.